இந்த பவர் ஆஃப் அட்டர்னி, விற்பனைக்கு உண்டான பவர் ஆஃப் அட்டர்னியில் இருக்க வேண்டிய வாசகங்களை பற்றி உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன ஒரு முன் தீர்ப்பில் சொல்லப்பட்ட விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னா 3 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு விற்பனை பவர் ஆஃப் அட்டர்னியில். என்னென்னா விற்பனை அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் ஆஃப் அட்டர்னியில் முதல் விஷயம் என்னென்னா கிரயப்பத்திரம் எழுதி கொடுப்பதற்கு என்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். டு எக்ஸிக்யூட் தி சேல் டீட் என்பது இருக்கணும். பொத்தாம்பதுவாக பத்திரங்கள் எழுதி கொடுப்பதற்குலாம் இருக்கக்கூடாது. கிரயப்பத்திரம் எழுதி கொடுப்பதற்கு என்று இருக்க வேண்டும். அதுக்கடுத்து அந்த கிரயப்பத்திரத்தை சம்பந்தப்பட்ட பதிவாளர் முன்பு தாக்கல் செய்வதற்கு என்ற வாசகமும் இருக்க வேண்டும். டு பிரசன்ட் இட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற வாசகம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக பதிவு அலுவலர் அதாவது பதிவாளர் முன்பு ஆஜராகி அந்த கிரயப்பத்திரம் எழுதி கொடுத்ததை ஒப்புக்கொள்ளக்கூடிய அதிகாரமும் கொடுத்திருக்க வேண்டும். டு அட்மிட் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி டாக்குமெண்ட்ஸ். இந்த 3 விஷயத்துக்கும் குறிப்பிட்டு அந்த பொது அதிகார பத்திரத்தில் இருந்தால் தான் விற்பனை செய்யக்கூடிய அதிகாரம் உள்ளது என்பதை கருத முடியும் என்று சொல்லியிருக்காங்க. இதிலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒருவேளை நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பொது அதிகார பத்திரம் மூலம் நாம் ஒரு சொத்தை வாங்குகிறோம் என்று சொன்னால் அந்த பொது அதிகார பத்திரத்தில் இந்த 3 வாசகங்கள் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை நீங்கள் தெளிவாக பாருங்கள். அதே போல் நாம் வாங்கக்கூடிய சொத்தில் ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பொது அதிகார பத்திரத்தின் அடிப்படையில் ஒரு விற்பனை இருந்திருந்தாலும் அந்த பொது அதிகார பத்திரத்தில் இந்த வாசகங்கள்லாம் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை நீங்கள் சரிபார்த்து கொள்வது